அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சௌச்சௌ கை கனியை போட்டு ஆக்குறது. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ சட்டி சூடாகட்டும். சட்டி சூடான உடனே அதில் இருக்கிற தண்ணியை எடுத்துடுறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு சீரகமெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வெட்டி வச்சுருந்தேன். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டாச்சு. இப்போது மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு, அடுத்தது காஷ்மீரி வத்தத்தூள் 1 ஸ்பூனு போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது உப்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அது வதங்கி வந்துடுச்சு. இப்போது சிறுபருப்பு ஒரு 4 ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன் சின்ன ஸ்பூனில், அதையும் போட்டுக்கிறேன். சௌச்சௌ காயை நல்லா வெட்டி போட்டு இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அவ்வளோதான். இப்போ அதுக்கு ஒரு அரை சொம்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு அரை சொம்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணி மூடியை போட்டுடலாம். இப்போது மூடி போட்டு அதை ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம அடுப்பை அமர்த்திட வேண்டும். இப்போது 4 விசில் வந்துட்டு இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம் குக்கரை. நல்லா எப்படி வருது பாருங்கள், மாஷா அல்லாஹ் ஜோரா. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இது இப்போ ஒரு 3 ஸ்பூனுக்கு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சது இல்லை, அதனால் தேங்காய் பூ போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூனுக்கு மாசி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு அடுப்பை அதுக்கப்புறம் அமர்த்திக்கலாம். மாச கரண்ட்டு இங்கே தேங்காய் அரைக்கிறதுக்கு இல்லை, அதனால் சரி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.